இப்போ ஒரு சம் பாருங்க. ஒரு படம் குடுத்துட்டாங்க. இந்த படத்துல பாருங்க. ஏபிசிடி அதாவது இங்க வந்து எக்ஸ் டிகிரி ஆப்போசிட் கோணம் வந்து 60 டிகிரி. இங்க வந்து ஒய் டிகிரி. இதோட ஆப்போசிட் கோணம் வந்து 48 டிகிரி. அப்ப இங்க வந்து இஜெட் டிகிரி. படத்தில் அதாவது இப்ப பாருங்க. படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணை. ஏபி ஆனது சிடிக்கு இணை எனில் எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி மற்றும் இஜெட் டிகிரியை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு ஒய் இஜெட்டு இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ படத்தில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏபி ஆனது சிடிக்கு இணைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆங்கிள் ஏபி சீக்வல் டு ஆங்கிள் இடிசி ரெண்டுமே ஈக்குவலா? இப்போ பாருங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால இங்கே இங்கே ஒய்யோட இங்கே எக்ஸ் இருக்குங்களா? எக்ஸோட டிகிரி என்ன வரும்? 48 டிகிரி. அடுத்து பாருங்க. இங்கே ஒய். அப்போ ஒய்யோட டிகிரி என்ன வரும்? 60 டிகிரி. ஒய்யோட வேல்யூ வந்து 60 டிகிரி. அடுத்து இப்போ இஜெட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். இப்போ ஃபார்முலா என்னன்னா, ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டப்பட்டால் இது ஒரு முக்கோணம். இப்போ இதுல ஒரு பக்கம் நீட்டப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணம் இரண்டு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் சமம். இரண்டு உள்ளெதிர் கோணம் தான் இதானே. இதோட கூடுதல் தான் இந்த கூடுதல் வந்து தான் இந்த வெளிக்கோணத்தின் மதிப்புக்கு சமம். அப்ப பாருங்க. அப்போ இஜெட் டிகிரி சீக்வல் டு 60 + 48 எவ்வளோ வரும்? 108 டிகிரி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? எக்ஸ் கமா ஒய் டிகிரி கமா இஜெட் டிகிரி கமா. அப்போ எக்ஸ் என்ன 48 டிகிரி, ஒய் வந்து 60 டிகிரி, இஜெட் வந்து 108 டிகிரி. இதுதான் ஆன்சர்.